சில குறிப்புக்காக ஜெபிக்க போறோம். நீங்களும் வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் முக்கியம். இன்னைக்கு நம்ம தேசத்துக்கு வந்து ஜெபம் முக்கியம். நிறைய பிள்ளைங்கள் வந்து இப்ப ஜெபிக்கிற பிள்ளைங்க எழும்பிட்டாங்கனாலே பெரிய ஆசீர்வாதம் தேசத்துக்கு வந்துடும், உலகம் முழுவதுமே வந்துடும். அதனால கண்டிப்பா நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கணும். மனுஷங்களுடைய புயங்கள் எழும்பக்கூடாது, கர்த்தருடைய வல்லமைதான் வெளிப்படணும். எங்க பார்த்தாலும் ஆண்டோடைய வல்லமை வெளிப்படுற மாதிரி நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஏசப்படி வல்லமை வெளிப்படும். நீங்க ஜெபிங்க, ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். எஸ்தர் ராஜாத்தி வந்து யூத குலத்துக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி மொர்தேக்கா வந்து எஸ்தர் ராஜ்யத்தை சொல்லும் போது எஸ்தர் ராஜ்யத்தை தாதிமார்களை கூப்பிட்டு 3 நாள் அள்ளும் போது தண்ணி குடிக்காம உபாசம் கூட ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் கிரியை செஞ்சாரு. அதே மாதிரி நம்மளும் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் கிரியை செய்வாரு. இந்த யூத குல மக்கள் என்ன செஞ்சாங்க? காப்பாற்றப்பட்டாங்க. சூசா நகரம் கலங்கி போய் கிடந்துச்சு. அவங்க ஜெபத்துக்கு பிறகு சூசா நகரம் ஆர்ப்பரித்துன்னு இடத்துல பாக்குறோம். அதனால ஜெபந்தான் ஒரு நாட்டையும் ஒரு தேசத்தையும் மாற்ற முடியும். அதனால நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வீடு எண்ணெய் பொறுத்தவரையிலிருந்து எல்லா வீடுகளுமே செபிக்கிற மக்கள் எழும்பணும். அதான் முக்கியம். ஜெபிக்கிற பிள்ளைகள் வந்து எழும்பிட்டாங்கனாலே போதும். வீடு வீடா மக்கள் ஜெபிக்கிற பிள்ளை எழும்பி கதவை பூட்டிட்டு பைபிள் எடுத்துட்டு நல்லா பாயை விரிச்சு உட்கார்ந்து பாட்டு படிச்சு பைபிள் படிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டோடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படும். அதனால ஜனங்க இயேசு கிறிஸ்து யாருங்கிறது வெளிக்காட்டுவாரு. ஜெபிக்கணும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். அப்ப நம்ம ஜெபிக்க 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 ஆவியில அனல் கொண்டு எழும்பும் போதுதான் கர்த்தர் பலத்த கிரியிலே செய்வாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களா இருந்தாங்க, பிரஜாதி மக்களா இருந்தாங்க சரிதான். கண்டிப்பா வந்து பிரஜாதி மக்களுக்கு ஏசப்பா தான் தேவன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அழகா இருப்பாங்கன்னு நினைச்சோங்க. எங்கடா எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைங்க தான், எல்லாருமே ஏசப்பாவுடைய பிள்ளைங்க தான்.